நம்ம ரஜினி சார் வேட்டையன் படத்துல போலீஸாக நடிப்பது போஸ்டரின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறு வேட்டையன் படத்தை பற்றி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. அதற்கெல்லாம் அக்டோபர் 10ஆம் தேதி கண்டிப்பாக விடை கிடைத்துவிடும். அன்றுதான் வேட்டையன் திரைப்படம் உலகம் முழுக்கவே திரையரங்குகள் வெளியாக இருக்கு. அதற்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுமே ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்காம். மேலும் இந்த படத்துல இருந்து மனசிலாயோ அப்படின்ற பாடல் கடந்த வாரம் வெளியாகி செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. அனிருத் சாருடைய இசையில ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மலேசியா வாசுதேவனை இந்த பாடலை பாட வச்சிருக்காங்க. இந்த பாடல்ல ஹைலைட்டான விஷயமாக அமைஞ்சதே நம்ம ரஜினி சார் மஞ்சு வாரியருடைய நடனம் தான். இந்த படத்துல நாயகியாக நடித்துள்ள மஞ்சு வாரியர் வேட்டையன் படத்தை பற்றியும் அந்த படத்துல தான் நடித்துள்ள கதாபாத்திரம் பற்றியுமே பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படத்துல ரஜினி சாருடைய மனைவியாக நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய கதாபாத்திரம் பெயர் தாரா. இந்த படத்துல விளாகராக நடித்துள்ளேன் அப்படின்னு படத்துடைய கதை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க. குறிப்பாக வேட்டையன் திரைப்படத்துல தனக்கு மிக முக்கியமான ரோல் கொடுக்கப்பட்டுள்ளதாக மஞ்சு வாரியர் சந்தோஷமாகவும் பேசியிருக்காங்க. ஞானவேல் தன்னிடம் வந்து இந்த படத்துல நடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அதுவும் தலைவர் படம் இல்லையா, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால உடனே ஓகே சொன்னதாக அந்த இன்டர்வியூல இவங்க பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் நெருங்கி வருவதால வேட்டையன் படத்துடைய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா கூலி படத்துடைய அப்டேட்டுகளுமே வெளியாகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா அடுத்ததாக கூலி படத்துல இருந்து ஒரு ஆக்ஷன் ப்ரோமோ ஒன்றை வெளியிட இருக்காங்களாம். இந்த ப்ரோமோ முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகள் தான் நிரம்பி வழியும் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.